ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ப்ரில்யூட் ஷோவில் நம்ம காவேரி போட்ட மெஹந்தியை விஜய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்ம வந்து அப்டேட்ஸ் பார்த்தோம். அவர் காவேரியும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தார், அந்த இடத்துல அவர் மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்தார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். அதை பற்றியுமே வீடியோலாம் போட்டிருந்தோம். அதை பற்றின ஒரு கிளாரிட்டி வீடியோ தான் நம்மளோட ஃபாலோவர் சிஸ்டர் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிந்து உலகராஜா அப்படிங்கிற இவங்களோட ஐடி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அது போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாகவும் இருக்கும். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறது நான் என்ன அந்த வீடியோலேருந்து நமக்கு என்ன புரியுது, ஸோ நமக்கு அந்த சிஸ்டர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம விஜயாக வந்து ஃபோட்டோ எடுக்கல. ஸோ அந்த வீடியோ பக்கம் கிளியராக தெரியும், நம்ம காவேரி தான் விஜய் கிட்ட சொல்கிறாங்க ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஃபஸ்ட்டு வந்து மெஹந்தி மட்டும் தான் ஃபோட்டோ எடுப்பார். அதுக்கப்புறம் விஜய் கையை பிடிச்சிட்டு அவங்க போடுற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் வந்து அவங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிற ஃபோட்டோவை. ஸோ அதான் வந்து அவங்க சிஸ்டமே நம்மளுக்காக சொல்ல வந்திருக்காங்க. சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இதில் அந்த வீடியோ போட்டு என்னை வந்து டேக் பண்ணி என்னை மென்ஷன் பண்ணி ஸோ நமக்கு எனக்கு ஷேர் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்ட்லேருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறாங்கன்னு அதை பார்க்கும்போது ரொம்பவே எனக்குள்ள ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களாம் எங்கேருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ள அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேனலில் ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்களே, அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கான கமெண்ட் தான் இது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ காவேரி கையாலேயே அவருக்கு காட்டி சொல்கிறாங்க, அந்த கையை ஃபோட்டோ எடுத்து எனக்கும் அனுப்ப சொல்லி. அதுக்கு பிறகு தான் விஜய் வந்து தன்னோட ஃபோன் எடுத்து கையில் ஃபோட்டோ எடுத்தார். அதுக்கு பிறகு அவர் தன்னோட கையோட சேர்த்து காவேரியும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ரெண்டு ஃபோட்டோவை கடைசியாக வீடியோ பார்க்குறப்ப தெரியும். காவேரி மெஹந்தி வச்சு போஸ்ட் கொடுப்பா, பிறகு ரெண்டு பேரும் அந்த ஃபோட்டோவை சேர்ந்து பார்க்குற மாதிரி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் கிளியராக தெரியும். அதை தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது காவேரி சொல்லி தான் விஜய் ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு மெஹந்தி மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் காவேரியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற மாதிரி அதுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. நீங்கள் போனீங்களா நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் போகலை. ஐ ஃபைண்ட் திஸ் வீடியோ ஃப்ரம் ஃபேன் பேஜ். ஐ ஆம் ஃப்ரம் சுவிட்சர்லாண்ட் அண்ட் பிக் ஃபேன் ஃப்ரம் வீக்கா. ப்ளீஸ் இது பெற்று வீடியோ போடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ சுவிட்சர்லாண்ட்லேருந்து நம்மளோட வீடியோ பார்க்கறது ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுங்க. ஸோ இன்றைக்கி நைட் வருதா இல்லை நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. பிகாஸ் ரொம்ப லேட் நைட் ஆச்சுன்னா வந்து நாளைக்கு மார்னிங் தான் வந்து உங்களுக்கு அது ஷேர் ஆகும். ஸோ அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நினச்சிருந்தோம். ஸோ விஜயா தான் அந்த ஃபோட்டோ எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு விஜயாவே தான் நினச்சி நினச்சேன். பட் ஆனால் காவேரி சொல்லி தான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது கிளியராக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு அவர் கையில் மட்டும் தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் காவேரியும் சேர்ந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபோட்டோ பார்க்குற மாதிரி ஒரு அப்டேட் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். அவங்களோட ஐடி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியும். ஸோ நம்ம காவேரி அவங்ககிட்ட சொல்கிறதும் அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதும் அப்புறம் அந்த ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப கிளியராக தெரியும். ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர், சிந்து சிஸ்டர். இட்ஸ் மீன் ஏ லாட். அதனால வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், இது எவ்வளோ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி. உங்களோட இதே மாதிரியே உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயுமே நமக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது. ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு ஒன்ஸ் அகைன் ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இப்போ கொடுக்குற மாதிரி இன்னும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருங்க. இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் நான் வந்து மேக்ஸிமம் வந்து கண்ணில் படுறதுலாமே ஷேர் பண்ண முடிஞ்சது நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு சில நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஒன்ஸ் அகைன் சாரி ஃபார் தட். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நல்லா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். ரொம்ப 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 நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து உள்ள நம்ம பார்க்குறாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இவங்க பார்க்குறாங்களா, நம்ம ஒரு பக்கம் ஊரா அப்படிங்கிற மாதிரிலாம் லைட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த நாட்டிலேருந்து பார்க்குறாங்களா, அது ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குங்க. அதை சொல்ல முடியாத வார்த்தையில் அது அந்த வார்த்தை அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறதுல வந்து எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.